ஹலோ வீவர்ஸ், நாங்களோட லக்ஷ்மி. நீங்கள் பார்த்துருக்கிறது 0 லக்ஷ்மி. ரொம்ப ரொம்பவே ஸ்பெஷலான விஷயம். ஒவ்வொரு ஸ்டேட்டாக பறந்துட்டுருக்கார். ரொம்ப பெரிய விஷயம் இல்லை. எஸ், சுவாமி வந்து ரொம்ப பிஸியாக இருக்கார். ஃபஸ்ட்டு, ரெண்டாவது அவரோட மூவி ப்ரமோஷன், ரெண்டு பக்கம் சீரியல், இது எல்லாமே அவருக்கு எவ்வளோ பிஸியாக இருக்கும் அப்படிங்கிற ஒரு விஷயம் இருக்குது. அஃப்கோர்ஸ் மலேசியா பயணமும் இருக்குது இல்லையா? சரி, இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா ஞாயிற்றுக்கிழமை 20ஆம் தேதி வந்து ஹைதராபாத் போயிருக்கார். அதாவது பெங்களூர் ஹோம்லேருந்து ஒரு அப்டேட் கொடுத்தாரு, ஞாபகம் இருக்கும். அப்புறம் ஞாயிற்றுக்கிழமை வந்து ஹைதராபாத் போகிறார். ஹைதராபாத் போனவர் 21ஆம் தேதி, அதாவது திங்கட்கிழமை ஏவிஎஸ் ஷூட் போயிருக்கு. ஸோ நேற்று ஏவிஎஸ் ஷூட் முடிஞ்சிருக்கு. ஸோ அதுக்கப்புறம் 22ஆம் தேதி அகைன் அவர் வந்து பெங்களூர் வராரு மூவி ப்ரமோஷனுக்காக. ஸோ ஒரு பக்கம் சீரியல் தமிழில் முடிச்சு கொடுக்குறாரு, தமிழ்லையும் சீரியல் எக்ஸ்டெண்ட் ஆகுது, நம்மளும் பார்த்துட்டு தான் இருக்கோம். அடுத்து ஹைதராபாத் போகிறாரு, பெங்களூர் வீட்டுக்கு போகிறாரு. அம்மா அப்பாவையும் பார்க்கணும் இல்லையா? ஸோ பார்க்குறாரு. அங்கே தான் நமக்கு ஒரு எனர்ஜி கிடைக்குது இல்லையா? கண்டிப்பாக பேரண்ட்ஸ் கிட்ட இருந்து. அடுத்து ஹைதராபாத் போகிறாரு. ஒரே நாள் தான் ஷூட்டை முடிச்சுட்டு வேகமாக மறுபடியும் பெங்களூர் வர்றாரு மூவி ப்ரமோஷனுக்காக. ஸோ இன்றைக்கி மூவி ப்ரமோஷன் ரிலேட்டடான அப்டேட்ஸ் வரப்போது. கவர் டு ரொம்ப பெரிய எதிர்பார்ப்புகளோட சுவாமி ஃபேன்ஸ் எல்லாரும் காத்துட்ருக்காங்க. விகா ஃபேன்ஸ், எல்லா சீரியல் ஃபேன்ஸுமே அவர் மேலே எவ்வளோ பாசமாக இருக்குது. அத்தனை பேருமே டோட்டலாக காத்துட்ருக்காங்க. ஏன்னா ரொம்ப ஆச்சரியமாக இருக்குது. ஒரு நாள் பார்த்தா ஃப்ளைட்டில் பறக்கிறாரு, ஒரு நாள் பார்த்தா காரில் பறக்கிறாரு, ஒரு நாள் பார்த்தா அங்கன்னு இருக்காரு. ஐயோ எவ்வளோ பிஸியாக இருக்காரு, எவ்வளோ எனர்ஜெட்டிக்காக இருக்காரு. இது மாதிரியான ஒரு மனிதர்களை பார்க்கும்போது நமக்கு ஒரு உற்சாகமும், இன்னும் ஏதாச்சும் செய்யணும் அப்படிங்கிற ஒரு ஆர்வமும் ஏற்படுது. நிச்சயமாக இது மாதிரியான ஒரு பயங்கரமாக அவர் எல்லா பக்கமும் ஹேண்டில் பண்ணுறாருன்னா ஃபஸ்ட்டு பேரண்ட்ஸோட சப்போர்ட்டு, ஃபேன்ஸோட அன்பு, இதெல்லாம் அவருக்கு ஒரு எனர்ஜி ட்ரிங்க், ரைட்டா? ஸோ நம்ம எவ்வளோ வேணாலும் உழைக்கலாங்க, ஆனால் நம்மளை சுற்றி இருக்கவங்க எல்லோரும் நம்ம என்ன சொல்கிறதுனா எனர்ஜெட்டிக்காக வச்சுருக்கணும். ஸோ அது ஒரு விஷயம் சுவாமிக்கு கிடைச்ச ஒரு மிகப்பெரிய வரப்பிரசாதம். அஃப்கோர்ஸ் கடவுளுடைய அருளுமே அப்படிங்கிறதான். ஸோ நிச்சயமாக அவருடைய மூவி வந்து ஒரு பெரிய சக்ஸஸ் அடையணும். ஸோ நேற்று ஏவிஎஸ் ஷூட் முடிச்சு மறுபடியும் இன்றைக்கி பெங்களூர் வந்திருக்காரு. அந்த பெங்களூர் வர்றதுனால தான் அவர் அந்த தமிழ் வாசகம்லாம் பார்த்துருக்கேன். ஸோ அந்த வர வழியில் வந்து போர்டு இருக்கும். நான் வேறு தமிழ்நாடுன்னு சொல்லிட்டேன். சாரிங்க, உண்மையுமே எனக்கும் தெரியல. பட் இப்போ தெரிஞ்சு தான் பேசிகிட்டு இருக்கேன். அப்போ தெரியாமல் பேசினேன். ஒரு சில சமயம் அப்படி தான் கெஸ்ட்டில் பேசுகிறது தானே. ஸோ அந்த அப்டேட்டை கொடுக்கணும் அப்படிங்கிறதுக்காக. எனிவேஸ், ஒரு பயங்கரமான ஒரு உற்சாகத்தோட அவருடைய மூவி ப்ரமோஷனுக்கு இன்றைக்கி நாளில் ஒரு பயங்கர அப்டேட்ஸ் இருக்குது. நானும் காத்துட்ருக்கேன் எங்கேருந்து அப்டேட்ஸ் வருது அப்படிங்கிறத பார்ப்போம். ஸோ ஓகேவா? ஸோ அவருடைய மூவி மிகப்பெரிய ஹிட் அடையணும், எல்லோரும் பெரிய வெற்றி அவருக்கு கொடுக்கணும் அப்படிங்கிறதான். எல்லா ஸ்டேட்லேயுமே அவருக்கு ஃபேன்ஸ் இருக்காங்க. பெங்களூராக இருக்கட்டும், தெலுங்காக இருக்கட்டும், தமிழாக இருக்கட்டும். ஏன்னா அந்த மூவி எல்லா லாங்குவேஜ்லேயும் வருது அப்படிங்கிறனால. ஸோ அதுவும் ஒரு ஸ்பெஷலான விஷயம். நிறைய லாங்குவேஜில் வர்ற போது அது இன்னும் உற்சாகமாக இருக்கும். ஸோ ஒரு பெரிய எதிர்பார்ப்புகளோடு இருக்குது. ஸோ சுவாமி இன்றைக்கி பெங்களூரில் ப்ரமோஷனுக்கு பிஸியாக இருக்கார் அப்படிங்கிறதான். ஸோ தொடர்ந்து பிஸியாக தான் இருக்க போகிறாரு. அந்த பக்கம் மூவி ப்ரமோஷன், இந்த பக்கம் தெலுங்கு சீரியல், அப்புறம் மலேசியா அப்படின்ட்டு கண்டிப்பாக நம்மளுடைய எனர்ஜி அவருக்கும் கொடுப்போம். ஓகேவா? உங்களுடைய கருத்துக்கள், அதாவது அன்பை தான் சொல்கிறேன். ஸ்டேடியம்.